படம் நல்லா இருந்துங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்து சொல்லவே தேவையில்ல ப்ரோ. பிளாஸ்ட் படம். ட்ரக்ஸுக்கு யாரும் அடிக்ட் ஆகக்கூடாது. ட்ரக்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ரொம்ப பரவிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். எங்க கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாரி இறங்கிட்டாங்க. காமெடி சொல்லவே தேவையில்ல. சேர்ல உட்காந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுனே வரும். ஃபுல்லாக ஃபன்னாக ட்விஸ்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. நிறைய யூத் பசங்க ட்ரக்ஸ் இது அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். போரே அடிக்கல. எந்த சீக்வன்ஸ்லையுமே போர் அடிக்கல. எல்லாமே நல்லா போச்சு. மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணாது, ட்ரக்கே யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக்கே எங்கேயுமே யூசேஜ் இருக்கக்கூடாது. அதுதான் ட்ரக்னால தான் நிறைய பேர் வந்து கெட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் கம்மியில் ஒழிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேம் அவங்களோட காம்போ வேற லெவலில் வந்திருக்கு. மிஸ்கின் சாரோட ரோல்ஸ் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்திருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் படம். நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. மற்றபடி அந்த த்ரில்லர் மூடும் இருக்கு, காமெடி ஒர்க் அவுட் இருக்கு. ஓகே, எல்லாமே கலவையா எல்லாரோட ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இருக்கு. படம் ஃபன்னா போகுது. நல்ல என்டர்டைன்மெண்ட். படம் நல்லா இருந்துங்க. மிஸ்கின் நடிப்பு நல்லா இருக்கு. என்ன ஒருத்தன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அது இதுவாக சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. காமெடி நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, அவ்வளோதான். ஜெயராம், ஊர்வசி நடிப்பு, அந்த 2 பொண்ணுங்க நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா கமர்ஷியலாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எண்டில் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் அவங்களோட பார்ட் நல்லா ப்ளே பண்ணாங்க. மிஸ்கின் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்து சொல்லவே தேவையில்ல ப்ரோ. பிளாஸ்ட் படம். பிளாஸ்ட் தான். ஆல் ஆடியன்ஸ் உட்காரலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஊர்வசி மேமும் ஜெயராம் சாரும் வந்து ஒரு காம்போ உள்ளே வந்துக்கிறாங்க. யோகி பாபு சாரை கொஞ்சம் ஐத்திரி மேலே ஏற்றாங்க இவங்க. அந்த மாதிரி இருக்குது படம். தரம் எல்லாருமே உட்காரலாம் ப்ரோ. சாண்டி மாஸ்டர் ஆக்டிங்கில் பிடிச்சிட்டாரு. மிஸ்கின் சார் வாழ்ந்துட்டாப்புல கேரக்டராகவே. லாஸ்ட்டாக அப்படி இப்படின்னு முடிச்சு எடுத்துன்னு போயிட்டு ஒரு ட்ரக்ஸுக்கு யாரும் அடிக்ட் ஆகக்கூடாது. ட்ரக்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ரொம்ப பரவிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். எங்கள் கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாரி இறங்கிட்டாங்க. மிஸ்கின் சார் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. மிஸ்கின் சார் போலீஸு. நீங்கள் மேலே இருக்கவங்க முடிவு பண்ணாதீங்க, எல்லாத்தையும் உங்களை தாண்டி தான் எல்லாம் போகுது, எங்கள் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றாங்க. ஒப்படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே இப்போ போன ஒன்றும் ஒப்படைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். காமெடி சொல்லவே தேவையில்ல. சேரில் உக்காந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கினே வரும். இவங்க வந்து 2 பேரும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஊர்வசி சாரும் ஜெயராம் சாரும் பிரிச்சுட்டாங்க. சொல்கிறதுக்கு ஒன்று மேலே பிளாஸ்ட் படம். போரே அடிக்காது ப்ரோ. எப்படி போச்சுன்னே தெரியல டைம்ன்றனே. அந்த மாதிரி இருக்குது. பிளாஸ்ட் தான் படம். சூப்பராக படம். ஒருத்தருக்கும் தனித்தனியாக சூப்பராக பண்ணிடும். உட்காந்தனா ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். சூப்பராக இருக்குண்ணா படம். ஃபுல்லாக ஃபன்னாக ட்விஸ்டாக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் தான் ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறதுனால தான் கெட்டு போகிறாங்க கொஞ்சம் காட்டுவாங்க. காமெடி, ஃபுல்லாக காமெடி ட்விஸ்டாக இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. போர்லாம் எதுவுமே அடிக்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன தான் நடக்கும், லாஸ்ட்டில் என்ன, யார் தான் கொலைகாரரு, அந்த மாதிரி. சாண்டி சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து கன்ஃபார்மாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. காமெடி தான். அங்கே அவங்க ஊர்வசி மேமும் அப்புறம் ஜெயராம் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக எடுத்து போனாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் காமெடி. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ட்ரக்ஸ் பற்றி ரிலேட்டடாக டாபிக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது நிறைய யூத் பசங்க ட்ரக்ஸ் இது அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் காம்போ நல்லா இருந்துச்சுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஜெயராம் அவரது எப்பவுமே சூப்பராக இருந்தது. ஜெயராம், ஊர்வசி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லாருதும் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் தான் நல்லா இருந்துச்சு. அவர் தான் லியோவோட அந்த வில்லன் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்கலாம். ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். காமெடியான படம். சாண்டி மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் சார் அதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிமளான்னு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்ட்னர் அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய படத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் பெருசாலாம் ஒன்றும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய அப்கமிங் ஃபேஸஸ் தான் நடிச்சிருக்காங்க. சாண்டி மாஸ்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த சப்போர்ட் கொடுக்கலாம். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன்னா, புது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அவங்க வளர்ந்து வரத்துக்குமே ஒரு தேவையான விஷயமா இருக்கும்.
அவங்களுக்கான என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள இன்னும் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுப்பாங்க. தேங்க்யூ. மிஸ்கின் சார் சொல்லவே வேணாம். அவர் எவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு. அவர் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் புதுமுகமாக பார்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாமே போரே அடிக்கல. எந்த சீக்வன்ஸ்லையுமே போர் அடிக்கல. எல்லாமே நல்லா போச்சு. மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, ட்ரக்கை அதிகமாக யூஸ் பண்ணாது, ட்ரக்கே யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக்கே எங்கேயுமே யூசேஜ் இருக்கக்கூடாது. அதுதான் ட்ரக்னால தான் நிறைய பேர் வந்து கெட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் கம்மி இல்லை, ஒழிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. தாராளமாக ஃபேமிலியோட தாராளமாக சந்தோஷமாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக வந்திருக்கு. மெயினாக ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேம் அவங்களோட காம்போ வேற லெவலில் வந்திருக்கு. மிஸ்கின் சாரோட ரோல்ஸ் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்திருக்கு. யோகி பாபுவோட நேம் வேற லெவலில் இருந்துச்சு. யோகி பாபு சாரோட நேம்காகவே இது இருக்கும். மியூசிக் செம்மையாக வந்திருக்கு. நான் ஆக்சுவலி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், லிரிசிஸ்டாக 2 பாட்டில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ரிலேட்டபுளாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு நம்மளோட ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பாண்டியராஜ் சார் படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கேரண்டி இருக்குது கண்டிப்பாக எல்லாரும். ப்ரோ படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் படம். நிறைய எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரைலரை தவிர வேறு எதுவும் இந்த படத்தை பற்றி அலசலை. ஓகே இது படம் நல்லாயிருக்கும். இந்த டீம் இந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த காம்போ செம்மையாக இருக்குது. இது ஒரு புது காம்போ வேறு. பாண்டியராஜனுக்கு இது ஒரு புது காம்போ சூப்பராக இருக்குது. நிறைய எதிர்பார்ப்போடு வந்தோன்னா ஏமாற்றம் தான். ஏன்னா நான் காமெடி மட்டுமே எதிர்பார்த்துருப்பேன். காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் காமெடி வந்து எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சுருக்காங்க. பக்கா ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளேவே வந்து ஒரு மாதிரி நல்லா போகுது. ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்க, படத்தில் ஒரு கிட்டத்தட்ட 200 ட்விஸ்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லாமல் தேவையான இடத்துல ஒரு 4-5 ட்விஸ்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தை வேறு லெவலில் இருக்குது படம். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் மூவி லவர்ஸ் கூட நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெசேஜ் அது நீங்கள் படம் பார்த்தாலும் தெரியும். எப்படியும் இன்னும் 2-3 நாள் ரீல்ஸ்லேயே படத்தை ஓட்டுருவாங்க. ட்ரக்ஸு தான் மெசேஜ். அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, பழைய ஸ்டோரி தான். பட் வந்து அதை ஒரு சில டைலாக்ல வந்து அந்த மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அதை யாரெல்லாம் தடுக்கலான்றதை வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அது நல்லா இருந்துச்சு. அந்த ஊர்வசி மேம் வேறு லெவல். ஏன்னா இந்த படத்துக்கு வந்தது 3 காரணம். ஒன்று ஜெயராமன், இன்னொன்று வந்து ஊர்வசி மேம், நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்கின் சார். 3 பேருமே வந்து அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் என்ட்ரி. அவங்க என்ட்ரியே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நேம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரீடம்னு ஒரு வந்து சாண்டி கலாய்க்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை போர் அடிக்காது. அதை தான் சொல்கிறேன். அது பெரிய கஷ்டம். அது நம்ம ஒரு படத்துக்கு வந்து உட்காந்துட்டு 2 மணி நேரம் படத்துலேயே வந்து நம்ம ஒரு 3/4 மணி நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபுல்லாக படம் பார்க்க வைக்கிறதே பெரிய கஷ்டம். அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அது வந்து கருப்புக்கு அப்புறம் ஓரளவுக்கு இது சப்போர்ட் பண்ணலாம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஸோ டேரக்டரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கதகளின்னு ஒரு படம் இருக்கும். அது அண்டர்ரேட்டட் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்க மாதிரியே இது வந்து மர்டர் மிஸ்டே தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த எண்ட் வந்து பார்க்கும்போது மிஸ்கின் சாரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. விசுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சாரோட பசங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குடி சிங்கம், தலைவன் தலைவி, இந்த லிஸ்ட்டில் பரிமளம் கோவை சேர்த்துக்கலாம். சாரோட வின்னிங் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. மற்றபடி அந்த த்ரில்லர் மூடும் இருக்குது, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே எல்லாமே கலவையாக எல்லாரோட ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஒன்று கன்வே ஆயிருக்கு. அது மெசேஜாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு அந்த மெசேஜ். ஆக்சுவலாக எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். படம் ஃபன்னாக போகுது. நல்ல என்டர்டெயின்மெண்ட். கான்செப்ட் இந்த பாபநாசம் மாதிரி ஒரு கொலையை மறைக்கிறது, இது அது மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. பஞ்சதந்திரம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்லா செட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு நல்ல காம்போ நல்லா இருக்கு. அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் ரோல் தான். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நெகட்டிவ் சைடில் வராரு. நல்லா பண்ணுறாரு. தாராளமாக பார்க்கலாம்.